ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இந்த வீடியோவில் கோதுமை ரவை அப்படி இல்லைனா சம்பா கோதுமை சொல்லுவாங்களே, அந்த உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சம்பா கோதுமை வந்து வறுத்தது தான், இருந்தாலும் ஸ்டார்டிங் கொஞ்சம் வறுத்துக்கிறேன், லேசாக எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு இது உப்புமான்றதுனால உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. ஸோ லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எப்போவுமே ரவை உப்புமா, சேமியா உப்புமா தான் செய்வோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் சம்பா கோதுமைலாம் செஞ்சால் உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து கேரட், பீன்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கோஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போதைக்கு வீட்டில் கேரட், பீன்ஸ் இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த ரேஷியோ தான், இந்த டம்ளர் தான் நான் ரவை எடுத்தேன், கோதுமை ரவை. ஸோ நீங்கள் வந்து இந்த 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் 3 மடங்கு, 1:3 அந்த கணக்கு. ஸோ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க, நல்லா தண்ணி கொதிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கோதுமை ரவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து கிளறி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக அழகாக சூப்பராக வெந்துடும். 2-3 வாட்டி எடுத்து கிளறி விடுங்க. நீங்கள் 1க்கு 3 டம்ளர் தண்ணி வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழைவாக சூப்பராக கிடைக்கும். நீங்கள் 1க்கு 2 வச்சிங்கன்னா கோதுமை வெந்துடும், பட் ஆனால் உதிரியாக இருக்கும், அது அந்த அளவுக்கு சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா குழைவாக சூப்பராக நம்மளுக்கு கோதுமை ரவை வெஜிடபிள் உப்புமா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சுட சுட கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.